கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் மைதானத்தில் கால்பந்து ஜாம்பவான் லயனல் மெஸ்ஸியை காண முடியாததால் ஆத்திரமடைந்த கால்பந்து ரசிகர்கள் தண்ணீர் போட்டில் நாற்காலிகளை வீசி வன்முறையில் ஈடுபட்டனர். இந்த வன்முறை தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். உலகின் தலைசிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவரும் அர்ஜென்டினா கால்பந்தணியின் கேப்டனுமான லயனல் மெஸ்ஸி 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். அதிகாலையில் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா விமான நிலையம் வந்தடைந்த மெஸ்ஸிக்கு கால்பந்து ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதைத் தொடர்ந்து லேக் டவுனில் உள்ள ஸ்ரீபூமி ஸ்போர்ட்டிங் கிளப்பில் அமைக்கப்பட்டுள்ள தன்னுடைய 70 அடி உயர சிலையை நட்சத்திர விடுதியில் இருந்தபடியே மெஸ்ஸி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சிலை திறப்பு விழாவை தொடர்ந்து மெஸ்ஸியை பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் மற்றும் அவரது இளைய மகன் அப்ராம் கான், மேற்குவங்க அமைச்சர் சுஜித் போஸ் ஆகியோர் சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து சால்ட் லேக் மைதானத்தில் ரசிகர்களுடன் சந்திக்கும் நிகழ்ச்சியில் மெஸ்ஸி பங்கேற்றார். இவரை காண காலை முதலே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் 5000 முதல் 45,000 ரூபாய் வரையிலான நுழைவு கட்டணத்தை செலுத்தி டிக்கெட் எடுத்து காத்திருந்தனர். இதில் புதியதாக திருமணமானவர்கள் தேனிலவு சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு மெஸ்ஸியை காண திரண்டிருந்தனர். மைதானத்துக்குள் காலை 11:55 மணிக்கு மெஸ்ஸி நுழைந்ததும் மெஸ்ஸி மெஸ்ஸி என்று ரசிகர்கள் முழக்கமிட்டனர். மைதானத்தில் வலம் வந்த மெஸ்ஸியை அவருடைய பாதுகாவலர்கள், அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சூழ்ந்து கொண்டதால் அவரை ரசிகர்கள் காண முடியவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் சிலர் தண்ணீர் பாட்டில் மற்றும் நாற்காலிகளை தூக்கி எறிந்து எதிர்ப்பை காட்டினர். மைதானத்துக்குள் மெஸ்ஸி இருக்கும்போதே நடந்த இந்த வன்முறையில் ரசிகர்கள் சிலர் மைதானத்துக்குள் நுழைந்து அங்கிருந்த நிழற்குடை உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தினர். இதையடுத்து வன்முறையாளர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். இந்த வன்முறை காரணமாக மைதானத்தில் 10 நிமிடங்கள் மட்டுமே இருந்த மெஸ்ஸி மைதானத்தை விட்டு வெளியேறினார். இதனிடையே வன்முறை சம்பவம் தொடர்பாக மெஸ்ஸியிடம் மன்னிப்பு கேட்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் மம்தா தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.